ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல் பிரபாகர். இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட் யார் அப்படின்னா சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஹார்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய இடங்களில் இதோட குழப்பங்களே இருக்குது. முதல்ல ஆவரேஜ் அந்த ஒரு எவ்வளோ ஹார்ட் ரேட் இருக்கணும், அந்த தெளிவுலேருந்து நம்ம இதில் ஆரம்பிச்சிடலாமா சார்? கரெக்ட். இதில் காமனாக நம்மள்ட்ட வர பேஷண்ட் இதே தான் குழப்பம் தான். நம்ம ஸ்கூல்லேருந்தே நம்மளுக்கு வந்து ஒரு பல்ஸ் ரேட்னாவே ஒரு ஹார்ட் ரேட் ரேட்னாவே 72 சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னும் எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து பல்ஸ்னாவே 70-72 தான் இருக்கணும் அப்படின்னு. அது கிடையாது. நார்மலான பல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 100 முறை நம்ம பல்ஸ் துடிக்கும். நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா பல்ஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு 50லேருந்து 100 வரைக்கும் இருக்கிறதே நார்மல். நம்ம சும்மா உட்காந்துருக்கப்ப படுத்துட்டு இருக்கப்ப. இதே நீங்கள் ஓடினீங்க, விளையாண்டிங்க, இல்லை டென்ஷன் ஆனீங்க, அதிகமாக ஓடினீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும். தூங்குறப்ப இன்னும் 40 கூட வரும் பல்ஸ் ரேட். இது எல்லாமே நார்மல் தான். ஸோ எல்லாருமே ஆனால் பார்க்குறது வந்து நம்மள்ட்ட கேட்குறது வந்து பல்ஸ் எனக்கு 60 தான் இருக்குது டாக்டர் அப்படின்னு. அது அவங்களுக்கு நார்மல். ஸோ அதனால் 50லேருந்து நார்மல் நம்ம ரேஞ்சு தான் சொல்லுவோம். 50லேருந்து நார்மல் வரைக்கும் ஒரு மனிதனோட இதய துடிப்பு வந்து ஒரு நார்மல் தான். அது ஓகே. வாட்ஸ் அப்நார்மல்? அப்நார்மல்னு சொல்கிறப்ப வந்து இப்போ பல்ஸ் அடிச்சுமா அப்படி உட்காந்துருக்கும் போதே 40 கீழே இருக்குது, 45, 40 இது மாதிரிலாம் இருக்குது. இல்லை வந்து ரெஸ்டிங்கில் இருக்கப்பே பல்ஸ் 100க்கு மேலே இருக்குது. இதெல்லாம் அப்நார்மல். பட் இல்லை சிலவங்களுக்கு இது என்ன அதிகமாக வரும்னா, திடீர்னு தேவையே இல்லாமல் நார்மலாக இருக்கப்போ 70-80 இருக்கும். திடீர்னு ஒரு விதின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் 150, 200, 250ன்னு அடிக்கும். இதெல்லாம் அப்நார்மல். திடீர்னு பல்ஸ் ரொம்ப குறைஞ்சி போய் 30, 20 போய் மேக்கடிச்சு விழுந்துருவாங்க. அதுவும் அப்நார்மல். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகிறப்போ வந்து இது அப்நார்மல்னு சொல்லுவோம். நார்மலாக இருக்கிறப்ப வந்து 50லேருந்து 100 நார்மல்னு சொல்லுவோம். ஓகே சார். இப்போ உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ நம்ம பார்க்கும்போது, இப்போ கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். பட் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு ரோல் ஃபர்ஸ்ட், அது என்ன டேர்ம்? அது எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட். மனிதனோட இதயமானது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மின் தூண்டல்னால தான் இயங்குகிறது. ஓகே. பல்ஸ் பார்க்கணும், பேசணும், பல்ஸ் பற்றி எவ்வளோ துடிப்பு இருக்குன்னு பார்ப்போம். அந்த துடிப்பு எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம மனிதனோட இதயத்திலேருந்து 4 அறைகள் இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க. மேல் அறைகள் ஆரிக்கல் சொல்லுவோம், கீழே வென்ட்ரிக்கல்னு சொல்லுவோம். இந்த மேலே உள்ள வலது பக்கம் அறைக்கல்ல இருந்தால் ஒரு மின் தூண்டல் மூலிமா தான் அந்த மின் தூண்டல் 4 பக்கத்து அறைகளுக்கும் ஒரு இன்பில்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தினால தான் அது ஸ்ப்ரெட் ஆகி மனித இதய தசையை வந்து சுருங்கி விரிய வைக்கிறது. இதை நம்ம பல்ஸாக நம்ம மாறி பார்க்குறோம் எவ்வளோ இருக்குன்னு. இந்த மின் தூண்டலில் வர கோளாறுகளை கண்டறிந்து ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு துறை தான் எலக்ட்ரோஃபிசியாலஜி. சரிங்களா? அது நாங்களும் கார்டியாலஜிஸ்ட் தான். கார்டியாலஜிக்கு மேலே சப் ஸ்பெஷலிஸ்ட் இன் கார்டியாக் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த நீங்கள் கேட்ட மாதிரி பல்ஸில் வேறுபாடுகள் ரொம்ப குறைவாக இருந்தால் என்ன பண்ணுது டாக்டர்? ரொம்ப அதிகமாகிடுச்சு, இப்போ 200, திடீர்னு பல்ஸ் ரேட் 180, 200, 250 போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். இது எதனால் நடந்துச்சு? இது மாதிரி வராமல் இருக்கிறது நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி படைக்கெல்லாம் வந்து நார்மல் கார்டியாலஜிஸ்டோட எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் நாங்கள் அதில் ஸ்பெஷலிஸ்ட். எதனால் நடந்துச்சு, இதை வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் பண்ணலாம், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன மெடிசின்ஸு, என்ன இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது, இதை பற்றியான ஒரு துறை தான் வந்து எலக்ட்ரோஃபிசியாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் கார்டியாலஜி. ஓகே. இப்போது அது வந்து ஒரு எலக்ட்ரிக் சிஸ்டம் மாதிரி தான் அது இயங்கிக்கிட்டு இருக்கு அதுக்குள்ள. ஆமாம். ஹார்ட் வந்து மனிதனுடைய இதயம் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மின் தூண்டல் மூலிமா தான் இயங்கிட்டு இருக்கு. ஓகே. அதில் வர கோளாறு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் எராட்டிக் ஹார்ட் பீட்டிங்ஸ்னு சொல்லுவோம். நம்ம நிறைய பேருக்கு பல்ஸ் அதிகமாக வரப்போ அதை பல்பிட்டேஷனோட வருவாங்க. திடீர்னு படப்படப்படப்படன்னு அடிச்சுக்குது டாக்டர் நெஞ்சு, ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருக்குது, நின்று போயிடுது அப்படின்பாங்க. அந்த டயத்தில் எனக்கு நெஞ்சு வலிக்குது, தலை சுற்றுது, மயக்கம் வருது, வேத்து ஊற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சில பேருக்கு இது மணிக்கணக்காக இருக்கிறப்ப தான் அவங்க எமர்ஜென்சிக்கு போய் என்னென்னு கண்டுபிடிச்சி அது இசிஜி எடுத்து என்னென்னு பார்த்து ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களால டாக்குமெண்ட் பண்ண முடியலனாலும் சரி, இல்லை இது மாதிரி ரொம்ப நேரம் இருந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலும் சரி, எல்லாருமே கேட்குறது ஏன் இது நடக்குது எனக்கு, ஏன் இது வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றப்ப தான் அவங்க எங்கள்கிட்ட வராங்க. எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட்டை வரும்போது நம்ம வந்து எதனால் நடந்துச்சு, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் என்ன ஃபால்ட் இருக்குது, ஏதோ ஒரு ஃபால்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் இருக்கிறதுனால தான் வந்து தேவையில்லாமல் துடிப்பு அதிகமாகுது. அந்த ஃபால்ட் என்னன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து மெடிசன் மூலியமாகவோ இல்லை இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். என்ன எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி நம்ம ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணி பிளாக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்களோ, இதுமாதிரி தேவையில்லாமல் துடிப்பு அதிகமாச்சு 200, 250 போகிறப்ப இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் எங்கே ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் வந்து எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடின்னு பேர். அது ஒரு நாளைக்கு அட்மிட் பண்ணி தொட வழியாக ஊசி போட்டு லோக்கல் அனஸ்தீசியாவில் ஊசி போட்டு ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை செக் பண்ணி எந்த இடத்துல ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிப்போம். ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபலேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் மூலமாக தேவையில்லாத எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை நம்மளால் நீக்க முடியும். எங்கே திடீர்னு 200 ஹார்ட் ரேட் வருது, அந்த ஸ்பாட் நம்மளால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். நார்மல் ஸ்பாட் வந்து நம்ம சொன்ன மாதிரி 50-100 வரைக்கும் தான் துடிக்கணும். ஸோ திடீர்னு ஒரு ஸ்பாட் எங்கேயோ எக்ஸசிவாக தேவையில்லாத ஒரு ஸ்பாட் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் 200 ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்பாட்டை நம்மளால் நீக்க முடியும். நீக்கிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம்.
திடீர்னு பல்ஸ் இதே மாதிரி குறைய ஆரம்பிச்சிருச்சு, 20, 30, 40 மாதிரி போய் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க, திடீர்னு தலை சுற்றல் வருது, திடீர்னு மயக்கடிச்சு விழுந்துடுறாரு, வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே நார்மல் ஆகிடுறாரு, அது மாதிரி வரப்போ பல்ஸ் குறைவாக இருந்தால் அது மாதிரிலாம் நடக்கும். ஓகே. ஸோ இது மாதிரிலாம் பேஷண்ட் நம்ம பேஸ் மேக்கர்ன்ற கருவியை பொருத்தி நம்மளோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வேலை செய்யலை, தேவையான அளவு வேலை செய்யலை அப்படின்றப்ப நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும் ஹார்ட்டுக்கு. அதுதான் வந்து பேஸ் மேக்கர். பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் ஒயர் மூலியமாக ஹார்ட்டுக்கு கரண்ட்டை கொடுக்குறோம்னா எப்படி நம்ம இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகுது, நம்ம ஓன் கரண்ட் இல்லைன்னா எப்படி இன்வெர்ட்டர் மூலயமா ஜென்ரேட்டர் மூலயமா இயங்குதோ, நம்ம ஓன் எலக்ட்ரிசிட்டி ஃபெயில் ஆகிறப்ப ஜென்ரேட்டர் மூலயமா பேஸ் மேக்கர் மூலயமா கரண்ட்டு ஹார்ட்டுக்கு பாஸ் ஆகி ஹார்ட்டு மனிதனுடைய இதயமானது நிற்காமல் துடிச்சிக்கிட்டு இருக்கும். இதனால் அவங்களுக்கு மயக்கம் வர்றது, தலை சுத்தல் வர்றது, திடீர்னு மயக்கம் போட்டு விழுவுறது, இதெல்லாம் சரி பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கண்டறிஞ்சு எதனால் ஒருத்தவங்களுக்கு தேவையில்லாமல் பல்ஸ் குறையுது, எதனால் பல்ஸ் அதிகமாகுது, எதனால் இந்த தொந்தரவுகள் தலை சுத்தல் மயக்கம் விட்டு விழுவுறாங்க, இல்லை எதனால் துடிப்பு படபடன்னு வருது அவங்களுக்கு, இதெல்லாம் கண்டறிஞ்சு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் துறை தான் வந்து எலக்ட்ரோஃபிசியாலஜி, கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜி சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலைசேஷன். ஓகே. இப்போது நீங்கள் அந்த ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருந்தால் இது பண்ணுவாங்களா, அது மாதிரி தான் இதுவும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போ அது பிளாக்கேஜ் அந்த இது ரிமூவ் பண்ணும்போது சரி ஆப்ரேட் பண்ணுவாங்க, அது நமக்கு புரியும். இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன தொட வழியாக ஊசி ஏற்றி அந்த மாதிரி பண்ணுறது, அது என்ன ப்ராசஸ், அது என்னன்னு சொல்லுவாங்க? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நெஞ்சு வலி எல்லாத்துக்கும் காமனாக ஹார்ட்னாவே எல்லாம் தெரிஞ்சது வந்து ஒரு ஆஞ்சியோகிராம், பைபாஸ் சர்ஜரி, ஸ்டென்ட், ஆஞ்சியோபிளாஸ்டி, இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நெஞ்சு வலினாவே ஹார்ட் டாக்டர்கிட்ட போகணும், அடப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படின்றது மக்களுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குது. இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து துடிப்பு அதிகமான யார்கிட்ட போகணும்னு தெரியறதில்ல. அதில் ஒரு கார்டியாலஜிஸ்ட்லேயே நாங்கள் ஸ்பெஷலைசேஷன் தான் எலக்ட்ரோஃபிசியாலஜி. நாங்கள் துடிப்பு இது மாதிரி தேவையில்லாமல் ப்ராடக்ட் வருது, இல்லை தேவையில்லாமல் மயக்கம் போட்டு விழுவுறாரு, தலை சுத்தல் வருது அப்படின்றப்ப எலக்ட்ரிசிட்டியில் ஏதாச்சும் கோளாறு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பல வழிமுறைகள் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகிட்டால் அவங்கள எமர்ஜென்சிக்கு வந்துடுவாங்க, இசிஜி எடுத்தாவே தெரிஞ்சிடும். நம்மளுக்கு ஒன்றும் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் இன்வெஸ்டிகேஷனில் தேவையில்லை, ஒரு சிம்பிள் இசிஜி எடுத்தாவே தெரியும். நம்ம மனிதனோட இதய துடிப்பை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோம்னா ஒரு இசிஜி மூலயமா தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த இசிஜி எடுத்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஹார்ட் ரேட் எதனால் அதிகமாகச்சு, எதனால் குறைவாக இருக்குன்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே. சில பேருக்கு அதனால் வர முடியாது. அந்த ஒரு எல்லாமே ஒரு மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ்லேயே சரியாக போயிடும். அவங்க வீட்டை விட்டு கிளம்பங்காட்டியுமே எல்லாமே சரியாக போயிடும். அப்படின்றப்ப திருப்பி வரும், ஆனால் அவங்களால டாக்குமெண்ட்டே பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போங்காட்டி எல்லாமே நல்லா ஆயிரும். திருப்பி ஹாஸ்பிட்டல் போவாங்க, எல்லாமே நல்லா இருக்குன்னே வருவாங்க. அது மாதிரி பேஷண்ட்டு நம்ம வந்து என்ன மானிட்டர் போடுவோம், 1 day மானிட்டர், 3 days மானிட்டர், 7 days மானிட்டர், ஒரு சின்ன பேட்ச் மாதிரி செஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது இசிஜி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு 3 days 7 daysலாம் ரெக்கார்ட் பண்ணணும். அதில் அவங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் பீரியடில் அது என்ன ஃபால்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அதுலேயே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ஒரு ஒன்ஸ் இன் 2 months தான் டாக்டர் இந்த ப்ராப்ளம் வருது, ஒன்ஸ் இன் 3 months தான் டாக்டர் எனக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் வந்து அட்மிட் பண்ணி தொலைவலியாக ஊசி போட்டு ஹார்ட்டுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் ஒயரை வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். ஹார்ட்டோட எலக்ட்ரிக் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யுதா அவங்களுக்கு, இல்லை எலக்ட்ரிசிட்டியில் ஏதாச்சும் கோளாறு இருக்கா, தேவையில்லாமல் ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி ஒயர் வளர்ந்துருக்கா, இல்லை எலக்ட்ரிக்கல் போகிற ஒயரில் ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்கான்றது நம்மளால் ஹார்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி, அதாவது பேர் எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடின்னு பேர். இந்த ஸ்டடி பண்ணோம்னா அந்த மின்தூண்டல், மனிதனோட மின்தூண்டலில் என்ன கோளாறு, எங்கே கோளாறுன்றதை, என்ன மாதிரியான கோளாறுன்றதை நம்மளால் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பல ஆப்ஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பல்ஸ் குறைவாக இருந்தால் பேஸ் மேக்கர், பல்ஸ் அதிகமாக இருந்தால் அது மாதிரி டிஃபிப்ரிலேட்டர், இன்னொரு அட்வான்ஸ் பேஸ் மேக்கர் இருக்குது. இப்போ இல்லை ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன்ற சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்குது. எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது. இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் அதை சரி பண்ணக்கூடிய வழிமுறைகள். டயக்னோஸ்டிக் பார்ட்டு தான் வந்து எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடி. எப்படி ஆஞ்சியோகிராம் சென்டி பிளாக்கேஜ்ன்றது டயக்னோஸ்டிக் ஸ்டடி. ஒன்ஸ் பிளாக்கேஜ் இருக்குன்னா அது ஆஞ்சியோபிளாஸ்டி மூலமாக, ஸ்டென்ட் மூலமாவோ இல்லை பைபாஸ் மூலமாவோ அது எப்படி சரி பண்ணுறாங்களோ, எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடின்றது ஒரு டெஸ்ட், எலக்ட்ரிக்கல் துடிப்பில் வர கோளாறை கண்டுபிடிக்கிறதான டெஸ்ட். ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு குறைவாக இருந்தால் பேஸ் மேக்கர், அதிகமாக இருந்தால் டிஃபிப்ரிலேட்டர், இல்லை ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன், இல்லை க்ரையோ அப்லேஷன், இப்போ புதுசாக வரக்கூடிய பல்ஸ் ஃபீல்டு அப்லேஷன், இது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் வழிமுறைகள் இருக்குது. இந்த ஸ்பாட்டை வந்து நம்மளால் நியூட்ரலைஸ் பண்ணிட முடியும். தேவையில்லாமல் உற்பத்தியான ஸ்பாட்டை நம்மளால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன். ஸோ இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய இதுதான் வந்து எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் அதிநவீன நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு துறை. ஓகே. நீங்கள் இப்போ அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணாலும் அடுத்தடுத்து நமக்கு அதனால் எந்த ஒரு எஃபெக்டும் ஆயிராதா, இல்லை திரும்ப நம்ம ஏதாவது வந்துட்டே இருக்கணுமா செக்அப், அந்த மாதிரியான விஷயங்கள்? இது நல்ல கேள்வி. இது எதனால் வருதுன்ற பொறுத்து தான் வந்து இதோட ட்ரீட்மெண்ட் வழிமுறையில் மாறும். ஓகே. சில எலக்ட்ரிக்கல் துடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்த்லேருந்தே இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட வரும், ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு கூட வரும். இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்திலே வந்து 1 in 1000 பீப்புளுக்கு என்ன ஆகும்னா தேவையில்லாமல் எலக்ட்ரிக்கல் ஒயர் ஏதாச்சும் டெவலப் ஆயிரும். இதனால் என்ன ஆகுனா இந்த மாதிரி படோடப்பா வரும். நான் சொன்ன மாதிரி திடீர்னு ஹார்ட் ரேட் 150, 200, 250 அடிக்கும். அவங்க எமர்ஜென்சியில் போய் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. திருப்பி இன்னொரு நாளைக்கு வந்துடும். இதுமாதிரி ரெக்கரண்ட்டாக வரும். அது எஸ்பிடின்னு சொல்லுவோம். அவங்களுக்குலாம் என்ன பண்ணால் இந்த எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடி பண்ணி இந்த தேவையில்லாத ஒயர் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சு ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக அந்த தேவையில்லாத ஒயரை நீக்கிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் இஸ் அ பர்மனன்ட் க்யூர். ஓகே. திருப்பி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, less than 1% சொல்லலாம். அது பர்மனெண்ட் ஆல்மோஸ்ட் க்யூர்னு சொல்லலாம். தே கோ ஹோம் வித்வுட் எனி மெடிசன். அவங்கள மெடிசனே இப்போ இல்லாமல் அவங்க லைஃப் லாங்காக நார்மலாக இருக்கலாம். ஸோ இது வந்து க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். இதான் நம்ம ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது.
சில ப்ராப்ளங்கள் நான் சொல்ல மாதிரி இந்த ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்டர்லி பீப்புளுக்கு வர்றது, இல்லை பிபி, சுகர், தைராய்டு, ஆஸ்துமா, ஓவர் வெயிட்டு, கொரட்டை வர்றதுனால வர்றது, அன்கண்ட்ரோல்டு சுகர், பிபிலாம் இருக்கவங்களுக்குலாம் வரக்கூடிய ப்ராப்ளத்தை, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இதனால் வரக்கூடிய அட்வான்ஸ்டு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், இந்த ஏடிஎல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். இதான் இன்றைக்கி உலகம் பூரா உள்ள காமனான அதிவேக இதய துடிப்பு. அவங்க எல்லாருமே பல்பிட்டேஷனால எமர்ஜென்சிக்கு வருவாங்க, இல்லை திடீர்னு பல்பிட்டேஷன் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து நம்மளால் வந்து பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணிட்டோன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து இந்த மெடிசன் மூலியமாகவோ இல்லை இந்த இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் மூலியமாகவோ கண்ட்ரோல் பண்ணி ஒரு 90% சக்ஸஸ் நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா அவங்க வந்து ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கணும், வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோஅப்பில் டாக்டர் இருக்காப்புல இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து க்யூரபிள் ப்ராப்ளம். சில ப்ராப்ளங்கள் வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்றக்கூடிய லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் வந்து அவங்க ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருக்காப்புல தான் இருக்கும். ஓகே, நீங்கள் பேசும்போது அந்த லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், இதை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வரவே வராது அப்படின்னா நீங்கள் எப்படி என்ன சொல்லுவீங்க? ஸோ வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. பட் வரதுக்கான வாய்ப்பு எப்போ கம்மியானா, ஃபர்ஸ்ட் திங் வந்து சில விஷயங்கள் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. ஏஜ் அதிகமாக தான் போகுது. ஏஜ்னாலே சில துடிப்புகள் வரும். 70 வயசுக்கு மேலே போனால் ரொம்ப காமன். ஸோ சில துடிப்புகள் அதை நம்ம ஏஜ் தான் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. நம்மளால் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஐடியல் பாடி வெயிட்டை, பிபி சுகர் இருந்தால் நல்லா எக்ஸலண்ட் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் டெய்லி ஒரு 30 minutes பிரிஸ்க் வாக்கிங் ஆர் எக்ஸசைஸு, அவாய்ட் எக்ஸசிவ் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் குவிட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஓவர் வெயிட்டாக இருந்தால் வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறது. இதனால் வரக்கூடிய கொரட்டை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, கொரட்டை விடுவாங்க அப்படின்னா அதுக்கான ஸ்லீப் ஸ்டடி பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பண்ணால் ஒரு ஐடியல் த சான்சஸ் வந்து ரெடியூசஸ். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான இந்த மாதிரி அதிவேக இதே திருப்பி வரதுக்கான ப்ராப்ளம் வந்து கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உள்ளது. ஓகே, அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஆனால் திருப்பி ரெக்கரன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு திருப்பி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை அப்ஃப்ரண்ட்டாகவே நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது வரதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மி. ஓகே, இப்போது நீங்கள் சொன்னீங்க அது ஏஜ் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் பை பர்த்துன்னு கூட ஒன்று சொல்லியிருந்தீங்க. பை பர்த்தே வரதுக்கான என்ன சான்சஸ், எதனால் அப்படி பை பர்த்லேயே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்த்லேருந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஃபால்ட்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் நான் சொன்னேன் இல்லையா, மனிதன் இதயமானது ஆரிக்கல்லேருந்து வென்ட்ரிக்கல் வரைக்கும் ஒரு இன்பில்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குது. ஒயர்ஸ் மூலிமா தான் அது கரண்ட்டு ப்ரொடக்ஷன் ஆகி பாஸ் ஆகி எல்லா மசிலுக்கும் போகிறதுனால சுருங்கி விரியுது. இந்த எலக்ட்ரிக்கல் ஒயரே சிலவங்களுக்கு வந்து ஃபால்ட்டியாக டெவலப் ஆகிருக்கும். டெவலப்மெண்ட்டே ஒரு இமெச்சூராக இருக்கும், சரியாக டெவலப் ஆகிருக்காது. அவங்களுக்கு வந்து பல்ஸே குறைவாக இருக்கும். நம்ம டெலிவரிக்கு முன்னாடியே பல்ஸு குழந்தை கம்மியாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருவோம், இல்லை பிறந்த உடனே கண்டுபிடிச்சிரும். பல்ஸு டெவலப்மெண்ட் இல்லைன்னா பல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில பேருக்கு பிறந்த உடனே கூட பேஸ் மேக்கர் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னால. சில காலத்தில் அது அப்போதைக்கு தெரிய வராத கொஞ்சம் நாளாக போய் ஸ்கூல் போகிறப்ப கூட கண்டுபிடிச்சி பேஸ் மேக்கர் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து டெவலப் ஆகலைன்னா. சிலவங்களுக்கு என்னென்னா நார்மல் சிஸ்டம் நார்மலாக டெவலப் ஆகிருக்கும், பட் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவும் ஒன்று டெவலப் ஆகிருக்கும். எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரிக்கல் ஒயர் இருந்தாலும் அது ப்ராப்ளம். அது தேவையில்லாமல் ஷார்ட் சர்க்யூட் ஆகி நார்மலும் அப்நார்மலும் ஷார்ட் சர்க்யூட் ஆகி தேவையில்லாமல் திடீர்னு ப்ராடக்ட் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து வரப்போ நம்ம தான் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலயமா தேவையில்லாத ஒயரை நம்ம நீக்கிட்டோம்னா நார்மல் ஒயர் எப்போதும் போல் எல்லாத்துக்கும் போலவே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இந்த ப்ராடக்ட் வராது. ஸோ இதெல்லாம் வந்து டெவலப்மெண்டல் ப்ராப்ளம். இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் வருது, இப்போ எப்படின்னா நீங்கள் சொன்னீங்கல்ல மயக்கம் அடைஞ்சு விழுகிறதா இருக்கட்டும், இல்லை அப்நார்மலாக ரொம்ப ஹையாக அந்த ஒரு ரிதமில் ஹார்ட் ரேட் இருந்துச்சுன்னா வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ முதல்ல இது நாம் எப்படி நமக்கு இது ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, படபடப்பாக இருக்குது அப்படின்றத நமக்கு சிம்டம்ஸ் எப்படி வெளியில் நமக்கு காட்டி கொடுக்கும்? எதாவது பெயினாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் நமக்கு? படபடப்புன்றது மெயின் சிம்டம்ஸே வந்து பல்ஸ் அதிகமானால் படபடப்பாக அவங்களுக்கு தெரியும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். சம் பீப்புளுக்கு வந்து அது செஸ்ட் பெயினாவோ இல்லை ஸ்வெட்டிங் மூலியமாவோ இல்லை ஒரு டிரான்சென்டாக ஒரு கிடினஸ் மாதிரியோ இல்லை சில பேருக்கு மூச்சு வாங்கல் மாதிரியோ தெரியும். பட் அவங்க நார்மலோட சிலவங்களுக்கு அப்நார்மலாக ஹார்ட் ரேட் போகிறப்ப அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. அது நம்ம நார்மலாக வேலை பார்த்துட்டு இருக்கப்பயோ உட்காந்துட்டு இருக்கப்பயோ தூங்குறப்பயோ நம்ம இதே இயங்குறதே நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஃபோக்கஸே அங்கே இருக்காது. பட் இதே சமயம் இதயமானது தேவையில்லாமல் அதிவேகமாக 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக துடிக்கிறப்ப உங்களால் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது. உங்கள் ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கும். ஏன்னா இப்போ நல்லா அடிச்சிக்கிறதே உங்களுக்கு தெரியும். மற்ற எல்லா சிம்டம்ஸும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க வந்து ஒரு 5-10 minutes ஒரு 15-20 minutesல சரியாகலை அப்படின்னா அவங்க எமர்ஜென்சிக்கு போகிற மாதிரி தான் சுச்சுவேஷன் போகிறோம். ஸோ அவங்களால அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும். தலை சுத்தல், மயக்கம், சொட்டிங், செஸ்ட் பெயின், ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி, எல்லாம் சில பேர் மயக்கம் அடிச்சே விழுந்துருவாங்க. இது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும். அதை போய் ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் சரி போகிறோம். சில பேருக்கு 5-10 minutesல நின்று போயிடும். ஆனால் அவங்களால கிளியராக சொல்ல முடியும், இந்த 5-10 minutes என்னால் ரொம்ப முடியல டாக்டர், ரொம்ப படுத்துட்டேன் போய், நான் அதில் கீழே அதை 10 நிமிஷம் நின்று போச்சு அப்படின்பாங்க. இது ஒரு ப்ராப்ளம். பல்ஸு குறைஞ்சா வந்து திடீர்னு தலை சுத்தம், அடுத்த செகண்ட் நல்லாயிருவாங்க. இல்லை அப்படியே உட்காந்துருப்பாங்க, திடீர்னு அப்படியே சேர்லேருந்து வால் கீழே விழுந்துருவாங்க. அவங்களே எழுந்திரிச்சு நார்மலாகிடுவாங்க. ஸோ அது மாதிரி பவர் ஃபெயிலியரானால் இப்படி எல்லாம் டார்க் ஆகிடுது. அதுமாதிரி ஹார்ட் நின்று போச்சுன்னா பிளட் பிரெயினுக்கு போகாது.
டக்குன்னு விழுந்துருவாங்க, மயக்கம் வந்துடும், இல்லை டக்குன்னு வாழை பிடிச்சிக்கிட்டு எங்கே சவுத்தை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுவாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே சரியாயிரும். திருப்பி அவங்க ரெஸ்யூம் த நார்மல் ஒர்க்கு. ஸோ இது வந்து லோ பல்ஸ் வந்தால். கான்ஸ்டண்ட்டாகவே லோ பல்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், அவங்களால நினச்ச வேலையை பார்க்க முடியாது, நடந்தால் மூச்சு வாங்கும், படியேற முடியாது, ஒரு மாதிரி டல்லாக ஃபெட்டிக் டயர்ட்னஸ் இதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப குறைஞ்சாதான் மயக்கம் போடுவாங்க. ஓரளவு கம்மியாகவே இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு சிம்டம்ஸ், ஒரு மூச்சு வாங்க மாதிரி சிம்டம்ஸ், ஒரு டயர்ட்னஸ் சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸில் தான் அவங்க யூஸ்வலாக நம்மள்கிட்ட வருவாங்க. ஓகே, இது இஸ் தேர் எனி ஸ்டேஜஸ்? இதுதான் ரொம்ப பேசிக் ஸ்டேஜ். இப்போயே இந்த மாதிரி இருக்கும் போதே சிம்டம்ஸ் இருக்கும் போதே நீங்கள் அதை போயிட்டு கன்சல்ட் பண்ணிடணும் டாக்டர் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்டேஜஸ் நீங்கள் டிஃபைன் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக அவங்க வந்து நம்ம ஜெனரலாக சொல்கிறதே வந்து தேவையில்லாமல் படப்பா ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாவே ஈவன் 5-10 மினிட்ஸ்னாவே வந்து அதை நெக்லெக்ட் பண்ணாமல் அது என்னென்னு பார்த்துக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி மானிட்டர்லாம் போட்டு ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சொன்ன ஒரு காமனான இதே திருப்பி ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் உலகம் பூராவும் இருக்கிறதுக்கு அதுக்கான காரணம் நம்ம பேசணும். பிபி, சுகர், ஓவர் வெயிட், ஆல்கஹால் எல்லாமே அதுதான் இன்றைக்கி உலகம் பூராவும், இந்தியாவிலையும் உலகம் பூராவும் காமன். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அதை நெக்லெக்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக இதே துடிக்கிறதுனால என்ன ஒன்றா கிளாட்ஃபார்ம் ஆகி பிரெயினுக்கு போய் ஸ்ட்ரோக்கு கொண்டு போகணும். ஸ்ட்ரோக்குன்றது பக்கவாதம். ஓகே, பக்கவாதம் வந்துருச்சுன்னா அவங்கள ப்ராப்ளம் ஆயிரும், அவங்களுக்கு அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே பாதிக்கப்பட்டுரும். அதுதான் மேக்ஸிமம் ஸ்டேஜ். இல்லை அவங்களுக்கு அதையும் நெக்லெக்ட் பண்ணாங்க, பல்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் அது நெக்லெக்ட் பண்ணி பல்ஸ் அதிகமாகவே துடிச்சிக்கிட்டே இதயம் துடிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஹார்ட் வீக் ஆகிடும். நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான் நம்ம எதையும் இயங்கும். நம்ம ஓடினா ஓடியாந்தால் தான் அதிகமாகும். ஸோ தூங்கினோம்னா கம்மியாக இருக்கும், ரெஸ்ட்டில் இருந்தால் கம்மியாக தான் இருக்கும். பட் எந்த தேவையுமே இல்லாமல் ஹார்ட் ரேட் அதிகம் இது மாதிரி அப்நார்மலாக துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு 24/7 அப்படின்னா ஹார்ட் வீக் ஆகிரும், மசில்ஸ்லாம் வீக் ஆகிரும். அது ஹார்ட் ஃபெயிலியரில் போய் முடியும். ஸோ பேஷண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி மூச்சு வாங்கி கை கால்லாம் வீங்கி அது மாதிரி வந்து அட்மிட் ஆகிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணோம்னா அட்வான்ஸாக நடக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் வர்றதையோ, பக்கவாதம் வர்றதையோ, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதையோ இதனால் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ மெடிசன் மூலியமாகவோ இல்லை இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் இப்போ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. தொட வழியாக ஊசி போட்டு இந்த மாதிரி எங்கேருந்து இந்த ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் அதிவேகமாக எங்கே துடிக்குது, எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகிறது, அந்த ஸ்பாட்டை வந்து நம்ம ஒரு பலூன் ட்ரீட்மெண்ட் மூலியமாகவோ இப்போ புதுசாக வரக்கூடிய பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன் சொல்லக்கூடிய ஒரு கத்தீட்ரல் அப்ளேஷன் மூலியமாகவோ அந்த ஸ்பாட்டை நம்மளால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். எந்த ஸ்பாட்டில் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகுதோ அந்த ஸ்பாட்டை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் ஆல்மோஸ்ட் மோர் தென் 90% சக்ஸஸ் கொடுக்க முடியும். ஓகே, அதனால் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வராமையும் தடுக்க முடியும், ஹார்ட் ஃபெயிலியர் வராமையும் தடுக்க முடியும், திருப்பி படறப்போ வந்து அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் காம்ப்ரமைஸ் ஆகிறதையும் நம்மளால் தடுக்க முடியும், திருப்பி படறப்போ வந்து எமர்ஜென்சிக்கு போகிறதையோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதையோ நம்மளால் தடுக்க முடியும். அவங்க நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை அவங்க என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, இது எதுவுமே ஆரம்பத்துலேருந்து அது ரொம்ப நார்மலாக இப்போ ஒரு காமன் பீப்புள் இது நார்மலாக ஏதோ டென்ஷனில் எனக்கு ஆயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதை விட்டுறாங்க அசால்ட்டாக அப்படின்னா லாஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் ஏதோ ஒரு மயக்கம் போட்டோம் அதுக்கப்புறம் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் அதுக்கப்புறமும் உங்களால் க்யூர் பண்ணிட முடியுமா 100%? ஆக்சுவலி நம்ம இன்னொரு விஷயம் பேச வேண்டியது விஷயம் என்னென்னா இந்த துடிப்பு எல்லா படப்படப்புமே ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. நம்மள்ட்ட வரவங்களில் நிறைய பேர் சில பேர் வந்து ஹார்ட் ரேட் நார்மலாக இருக்கவே அவங்களுக்கு ஃபீல் ஆகும், படப்படப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. எல்லா மாடுமே நல்லாயிருக்கும், இப்போ கூட என்ன படப்பட போயிட்டு இருக்காரு பாருங்கள் அப்படின்பாங்க. அவங்க பல்ஸ் பர்ஃபெக்டாக நார்மலாக தான் இருக்கும். ஸோ சில பேருக்கு இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ், ஸோ மெனி ஃபேமிலி இஷ்யூஸ் இதனால் கூட சில பேர் வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் படப்படப்பாக இருக்குன்பாங்க. ஸோ அதனால் எல்லா படப்படப்பும் நம்ம இது சொல்ல முடியாது. அதுக்குன்னு படப்படப்பாக ஃபீல் பண்ணால் நம்ம எவாலுவேட் பண்ணுவோம், செக் பண்ணி பார்ப்போம், நம்ம மானிட்டர்லாம் பண்ணி பார்ப்போம். எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸஸ் இல்லை சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுப்போம். எல்லா படப்படப்பும் நம்ம அப்நார்மல்னு சொல்லவும் முடியாது. ஓகேங்களா, அது அவங்களுக்கு படப்படப்பாக இருக்குது, எஸ்பெஷலி யங் ஏஜில். ஸோ ஓல்டேஜ் ஆகிறப்ப இந்த மாதிரி அவங்களுக்கு கிளியராக சொல்லிடுவாங்க, அவங்களால டாலரேட் பண்ண முடியாது, ரொம்ப ரேப்பிடாக போகுது டாக்டர் அப்படின்பாங்க. ஓகே, இன்னொரு புது விஷயம் என்னென்னா இப்போல்லாம் நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் அதவே காட்டி கொடுத்துரும். உங்கள் பல்ஸ் அப்நார்மலாக துடிக்குதுனாவே அதுவே ஆடிபிள் அலர்ட் வரும், அலாம் வரும். உங்கள் பல்ஸ் இஸ் இர்ரெகுலர், கன்சல்ட் யுவர் டாக்டர் அப்படின்ற மாதிரி வேறு ரன்னிங் ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் நம்ம காமனாக சொல்ல பாலக்கூட உலகம் பூரா இருக்க ப்ராப்ளம். எல்லா ஸ்மார்ட் வாட்சும் அதில் தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எதனால் என்ன அதை கண்டுபிடிச்சிட்டா ஸ்ட்ரோக் வரதை தடுக்கலாம், பக்கவாதம் வரதை தடுக்கலாம், ஹார்ட் ஃபெயிலியர் வரதை தடுக்கலாம். அதனால் வந்து எல்லா ஸ்மார்ட் வாட்சுமே அதில் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் டிடெக்டிங் திஸ் ரிதம். ஓகே, உங்களுக்கு தொந்தரவே இல்லைன்னா கூட உங்கள் ரிதம் பல்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா அந்த வாட்ச் வந்து கண்டுபிடிச்சி உங்கள் பல்ஸை மானிட்டர் பண்ணி உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். பல்ஸ் நாட் நார்மலோ நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் டைம் ஆல்சோ யூ கேன் கன்சல்ட். அதனால் வந்து இப்போ இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி இருக்குது. இந்த உங்களுக்கு ஈவன் உங்களுக்கு பல்ஸ் பார்க்க தெரியலனா கூட உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே கூட உங்கள் பல்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். உங்களுக்கு பல்ஸ் பார்க்க தெரியாது, கவுண்ட் பண்ண தெரியாது அப்படின்னா உங்கள் மானிட்டர்லேயே ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா அதுவே உங்கள் பல்ஸ் எவ்வளோ நிமிஷம் துடிக்குது அப்படின்றது அதுவே காமிக்கும். ஸோ உங்களுக்கு திடீர்னு ஒரு துடிப்பு வருது அப்படின்றதுனா டக்கு நீங்கள் எவ்வளோ பல்ஸ் இருக்குது அந்த டயத்துலன்னு நீங்களே பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம பேஷண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு திடீர்னு மாதிரி வருதுன்னா என்னென்னு பல்ஸ் என்னென்னு பாருங்கள், எல்லாம் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுங்கள், எல்லாம் கண்டினியூஸ் மானிட்டரிங் டிவைஸஸ் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி எவ்வளோ வழிகள் இருக்குது. இதிலெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சொல்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க, ஹார்ட் ஃபெயிலியரில் வராங்க, ஆல்ரெடி பக்கவாதமே வந்துருச்சு,
அப்படின்னாலும் அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஃபெயிலியர்லேருந்து அவங்கள சிம்டமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குலாம் நம்ம அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதான் நம்ம பேசின வந்து இந்த கிரையோபலன் அப்லேஷன், பல்ஸ் ஃபீல்ட் அப்லேஷன், இதெல்லாம் வந்து அப்லேஷன், அதாவது அப்நார்மல் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகிற ஸ்பாட்டை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறது. இது எல்லாமே டே கேர் ப்ரொசீஜர் தான். ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காப்புல இருக்கும், தொட வழியாக ஒரு லைட்டாக தூக்க மருந்து கொடுத்து பண்ணுவோம். எல்லாமே தொட வழியாக பண்ணுறது தான். பண்ணிவிட்டு அவங்கள அன்றைக்கி நைட் அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். தே கேன் ரிஸ்யூம் their ஒர்க் வெரி நெக்ஸ்ட் டே. அவங்க கோ பேக் டு their routine ஒர்க். ஸோ இது ட்ராமேட்டிக்லி இம்ப்ரூவ்ஸ் their குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் சிம்டம்ஸ். ஓகே. ஸோ ட்ரீட் பண்ணுறதுக்கான டியூரேஷன் மேக்ஸிமம் 1 டே அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான். ஓகே. என்ன இப்போ நீங்கள் ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா க்யூர் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், டெஃபினட்டாக. இது ஸ்ட்ரோக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துப்பாங்க ஃபஸ்ட்டு. எடுத்துகிட்டு அவங்க நியூரலஜிஸ்ட் வந்து அவங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவாங்க. வந்ததுக்கான காரணம் இதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம வந்து இமீடியட்டாக வராமல் இருக்கிறதுக்கு பிளட் தின்னர்லாம் யூஸ் பண்ணுவோம். திருப்பி ரெக்கரெண்டாக வராமல் இருக்கிறதுக்கு பிளட் தின்னர்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக்லேருந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் இதோட இம்பாக்டை ஃபர்தராக குறைக்கிறதுக்கு, திருப்பி ரெக்கரண்ட் ஸ்ட்ரோக்கு, ரெக்கரண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு, அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியரிட்டி ஆஃப் ஸ்ட்ரோக்கை பொறுத்து 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ கழிச்சு ரூட் காஸ், இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ரூட் காஸுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் நம்மளால் பண்ண முடியும். ஓகே. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்க்கான இந்த எக்ஸ்பென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது, அந்த விஷயங்கள் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா? எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் த டெக்னாலஜி யூஸ். இப்போ சிம்பிளாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பர்த் டிஃபெக்ட், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்லாம் வந்து சில டே கேர் ப்ரொசீஜர். ஒரு நாளைக்கு மார்னிங் அட்மிட் ஆனால் அன்றைக்கி வேணும், அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. வெரி நெக்ஸ்ட் தே கேன் கோ பேக் டு தர் ஒர்க். லைஃப் லாங் அவங்க மெடிசன் இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு 2.5 lakhs அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அது மாதிரி ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் போகிறப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் 5 lakhs ஆன்வர்ட்ஸ். இட் ஸ்டார்ட்ஸ் 5 lakhs to 10 lakhs வரைக்கும் ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிக்கு பொறுத்து அவங்களுக்கு என்ன இது பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தெரப்பி எக்ஸ்டென்ஸ் 5 to 9 lakhs வரைக்கும் கூட ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட்லாம். ஸோ இதே வந்து நீங்கள் லோ ஹார்ட் ரேட்டு பேஸ் மேக்கர் அப்படின்னு பண்ணுறப்ப பேசிக் பேஸ் மேக்கர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அரௌண்ட் 2.5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் இப்போ அட்வான்ஸ்டு பேஸ் மேக்கர்லாம் பண்ணுறோம். இது இங்கே ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பேஸ் மேக்கர்லாம் வந்து இந்த இடத்துல கட் பண்ணி ஒரு 2 inch கட் பண்ணி ஒயர் பாஸ் பண்ணி மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போல்லாம் எந்த கட்டிங்கும் பண்ணாமல் தொட வழியாகவே ஊசி போட்டு ஹார்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுவே 10 years 15 yearsக்கு அது போயிட்டுருக்கும். எந்த கட்டிங் சூச்சரிங் எதுவுமே இருக்காது, யாருக்குமே தெரியாது உங்கள்கிட்ட பேஸ் மேக்கர் இருக்குன்றது. எல்லாமே தொட வழியாகவே கொண்டு போய் ஹார்ட்டுக்குள்ளே சிப்பு மாதிரி வச்சுருவோம். வச்சுட்டா அந்த பேஸ் மேக்கர் 15 years கூட ஒர்க் பண்ணும். அதெல்லாம் லீட்லெஸ் பேஸ் மேக்கர்னு சொல்கிறது. அந்த மாதிரி பேஸ் மேக்கர்லாம் ஒரு 15 lakhs 18 lakhs வரைக்கும் வரும். அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம். ட்ரெடிஷ்னல் பேஸ் மேக்கர் 2.5-3 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் ட்ரெடிஷ்னல் பேஸ் மேக்கர் நம்ம கட் பண்ணி வைக்கிறது அதுவும் இருக்குது. இப்போது நீங்கள் நிறையா அந்த இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது இஸ் தேர் எனிதிங் ரிலேட்டட் டு ஃபுட் ஹேபிட்ஸ் டூ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த மாதிரி எதுவும் இருக்கா? காமனாக நம்ம சொன்னது பேசினது வந்து படபடப்பு. நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து படபடப்பு வருது அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மிஸ்பீட்ஸ் இருக்கும். அவங்களுக்கே தெரியும் மிஸ்பீட்டுன்றது பல்ஸ் வந்து இரகுலராக துடிக்கும். தேவையான ஸ்பாட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகாமல் தேவையில்லாமல் எங்கேயாச்சும் ஸ்பார்க் அப்பப்போ அடிச்சுட்டு போயிடும். அது வந்து ஒரு மிஸ்பீட் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து பல்ஸ் கம்மியாக இருக்குது டாக்டர், இல்லை ஹார்ட்டு நின்று அடிக்கிற மாதிரி இருக்குது, என்னை ஸ்கிப் பண்ணுது பீட்ஸு அப்படின்னு அவங்களே வருவாங்க. ஸோ ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது செஸ்ட்டில் அப்படின்னு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமன் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து கெஃபின் ரிலேட்டட் ஐட்டம்ஸு, ஓவராக காஃபி குடிக்கிறது, இல்லை டீ அது மாதிரி குடிக்கிறது, இல்லை லேக் ஆஃப் ஸ்லீப்பு, லேக் ஆஃப் ப்ராப்பர் ஃபுட் இன்டேக், ஹைட்ரேஷன் இல்லாது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் தான் அவங்களை சொல்லுவோம். ஃபுட் ஹேபிட்ஸ் ரெகுலராக வச்சுக்கோங்க, டைம்லி ஃபுட் எடுத்துக்கோங்க, டைம்லி ஸ்லீப் இருக்கணும், ப்ராப்பராக 6 to 7 hours சாலிட் ஸ்லீப் இருக்கணும் நைட்டில். சில பேர் எராட்டிக் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் இருக்கும், சில எராட்டிக் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும். தேவையில்லாமல் அவங்க ஃபுட்டை ஒமிட் பண்ணிட்டு டீ காஃபியாகவே குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஸோ இதெல்லாம் வச்சுக்காங்க, கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். கெஃபைன் ஐட்டம்ஸ் தான் ஸ்மோக்கிங், எக்ஸசைஸ் ஸ்மோக்கிங், ஸோ ஸ்மோக்கிங் அப்சல்யூட்லி நோ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் மினிமைஸ் ஆர் நோ ஆல்கஹால். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் திங்ஸ், ஃபுட் ஹேபிட் சேஞ்சஸ்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி தேவையில்லாம் படவடப்பு, ஸ்கிப் பீட்ஸு, மிஸ் பீட்ஸ் இதெல்லாம் இருக்கவங்களுக்குலாம் வந்து நீங்கள் வந்து அதர்வைஸ் ஆல்சோ ஜென்ரலி இஸ் பெட்டர் டு ஃபாலோ த நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அதர்வைஸ் வென் தேர் கமிங் வித் திஸ் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம் வில் இன்சிஸ்ட் ஆன் தட். So don't take too much of caffeine items, quit smoking, don't take alcohol. So all those things very strictly we'll insist on them. ஓகே. இப்போ இதுக்கு ட்ரீட் பண்ணுற டெக்னாலஜி இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது? நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ? சென்னை அப்போலோ கிரீம்ஸ் ரோடு மெயின் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கேன். ஸோ அங்கே தான் மெயின் எல்லா டெக்னாலஜி அட்வான்ஸ் டெக்னாலஜி ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம அங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. நம்ம டிஸ்கஸ் பண்ண அட்வான்ஸ்டு கிரையோபலன் அப்லேஷன்,
அட்வான்ஸ்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன், இந்த லீட்லெஸ் பேஸ் மேக்கர் பண்ணுறது, இது மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்ட் டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு ஜஸ்ட் லான்ச்டு ஃபியூ மந்த்ஸ் பேக் இன் யூஎஸ். அதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இங்கே அப்போலோ மெயின் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கியூரியஸ் டு நோ என்னென்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்கல்ல, அப்போது நீங்கள் சந்தித்த அந்த பேஷண்ட்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் பீப்புளாக நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க? மேஜராக நான் இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் எனக்கு இந்த ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஸோ நம்ம வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி இந்த ரிதம் ப்ராப்ளம் நாட் ரெஸ்ட்ரிக்டட் எனி பர்டிகுலர் ஏஜ். பிறந்த பிள்ளையிலேருந்து பிறக்காத பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதுலேருந்து ரிதம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஏஜ்லேருந்து நம்ம வந்து 100+ இயர்ஸ்லேயும் நம்ம வந்து ரிதம் ப்ராப்ளத்தினால வருவாங்க. ஸோ அதனால் இதில் ஏஜ் பாரே கிடையாது. ஸோ மோஸ்ட் காமன் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ஏஜ்லேருந்து ஒரு 50ல் ஒரு குரூப். இந்த எஸ்பிடின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஒரு 25லேருந்து ஒரு 50 இயர்ஸ் ஏஜ்க்கு மிடில் ஏஜ் குரூப்பில் ஒரு பல்பிட்டேஷன், இந்த எஸ்பிடி ப்ராப்ளம், இந்த பர்த் டிஃபெக்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில் வருவாங்க. இன்னொரு குரூப் வந்து 60+, இந்த லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் பிபி, சுகர், ஓவர் வெயிட் அந்த ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் 60+ ஏஜ். அவங்க வந்து இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட். இதான் நம்ம காமனாக பார்க்குறது. எக்ஸ்ட்ரீம் வந்து நம்ம ஓல்டு 90+ம் பார்ப்போம், சின்ன குழந்தைங்களும் பார்ப்போம். ஸோ அதுவும் பார்ப்போம். சார், ஆக்சுவலாக நீங்கள் அந்த பேஸ் மேக்கர் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே, இப்போ இந்த பேஸ் மேக்கர் சுற்றியே நிறைய மித்து இருக்குது. இப்போ பேஸ் மேக்கர் இருந்தால் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் லீட் பண்ணுறது, ரெகுலராக ஒர்க் நம்மளால் ஹெவி ஒர்க்ஸ் பண்ண முடியுமா, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் யோசிப்பாங்கள்ல, அதெல்லாம் உண்மையா? அப்படி இருந்தால் ஏதாவது டிஃபெக்ட் ஆகுமா நமக்கு? சரியான கேள்வி. இது வந்து நிறைய பேர் இது மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு சில பேர் நம்ம பல்ஸ் யாருக்கு பேஸ் மேக்கர் தேவைப்பட்டு நம்ம பேசணும், பல்ஸ் குறைவாக இருந்து மயக்கம் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு லைஃப் சேவிங் மிஷினாக வந்து பேஸ் மேக்கர் போடுறோம். பேஸ் மேக்கர் நம்ம 2 விதம் பேசணும். ஒன்று ரெகுலர் ட்ரெடிஷ்னலாக கட்டிங் பண்ணி பண்ணுறது, இன்னொரு வழியாக லீட்லெஸ் பேஸ் மேக்கர் 2 விதம் பேசணும். பேஸ் மேக்கர் வந்து நம்மளோட இதயத்தை வந்து சீராக துடிக்க வச்சுக்கும். நம்ம இதயம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அவங்க குறைஞ்சதுன்னா குறையாமல் ஹார்ட்டை துடிக்க வச்சு பார்த்துக்கும். இது போட்டால் நிறையா நல்லா பழையபடி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியுமா? என்னால் வீட்டில் லேடிஸ் கேட்குறது நல்லா குக்கிங்கு, எல்லாம் வீட்டில் இருக்க எல்லா எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸும், மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் தொட முடியுமா, மைக்ரோ ஓவன் எல்லாம் தொட முடியுமா? இது காமனாக லேடிஸ் கேட்குற கேள்வி. எந்த ஃபால்ட் இருக்கா, நீங்கள் எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஜென்ட்ஸ் கேட்குறது நல்லா ட்ரைவ் பண்ண முடியுமா, நல்லா வாக்கிங் போக முடியுமா, என்னால் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியுமா, என்னால் கோல்ஃப் விளையாட முடியுமா, என்னால் ஸ்விம் பண்ண முடியுமா, இதெல்லாம் எல்லாமே பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லாமே இனிஷியல் பீரியடில் 1 or 2 months நம்ம ரெஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் பண்ணுவோம். ஹெவியாக எதுவும் வெயிட் பண்ண வேணாம், ஊண்டு ஹீல் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், ரொம்ப மூவ்மெண்ட் பண்ண வேண்டாம்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 months ஆயிடுச்சு அப்படின்னாவே தே கேன் லீட் த நார்மல் லைஃப். அவங்க வந்து ஸ்விம் பண்ணலாம், கேம்ஸ் விளாடலாம், பீப்புள் கிரிக்கெட் விளாடுவாங்க, ஃபுட்பால் விளாடுவாங்க. நான் சொன்னேன் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பேஸ் மேக்கர் போடுவோன்னு. பிள்ளைங்களாம் ஸ்கூலில் எல்லா கேம்ஸும் விளையாடும், பிள்ளைங்க பேக்கை தூக்கிட்டு போவோம் ஸ்கூலுக்கு, எல்லாம் பண்ணலாம். ஸோ அவங்க இது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, ரோட்டில் நடந்தால் இடி இறங்கிருமா டாக்டர் என் மேலே அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம். இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அத்தனையும் அவங்களால லீட் பண்ண முடியும். ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஜென்ரலாக சொல்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து செல்ஃபோனை உங்கள் பாக்கெட்டில் வைக்காதீங்க, செல்ஃபோன் அந்த மிஷின் பக்கத்திலே கொண்டு போய் செல்ஃபோனை வைக்காதீங்க. அது மட்டும் தான் நம்ம ஜென்ரலாக சொல்கிறது. அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர பேன் பாக்கெட்டில் முடிஞ்ச வரைக்கும் பேன் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர மற்ற எல்லாம் அவங்க யூஸ் பண்ணலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ஸோ அந்த ஆரம்பத்தில் இருக்க அந்த ஒரு 1 or 2 months மட்டும் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஓகே, டன். இப்போது நிறைய அந்த பேஸ் மேக்கர் அந்த விஷயத்துக்கே இவ்வளோ யோசிக்கிறவங்க இன்னும் காமனாக நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஹாஸ்பிட்டலில் வேணாம், இப்போ பேசிக் லெவல்லே சொல்கிறேன்னே, இன்ஜெக்ஷன் இருக்கும், இப்படி இருக்கும், அப்படிங்கும்போது ஆப்ரேட், சர்ஜரி இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பயப்படுவாங்கல்ல. அப்படின்னா அந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு, அந்த மாதிரி சர்ஜரி பற்றி யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது நம்ம வந்து துடிப்பை பற்றி பேசுகிறப்ப வந்து இந்த துடிப்பு சம்மந்தமானது பேஸ் மேக்கர் பண்ணுறது எல்லா ப்ரொசீஜருமே வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் லைக் டே கேர் ப்ரொசீஜர் தான். எல்லா பேஷண்ட்டுமே அன்றைக்கி அட்மிட் ஆவாங்க, அன்றைக்கி ப்ரொசீஜர் பண்ணுவோம், அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. அது பேஸ் மேக்கராக இருந்தாலும் சரி, நம்ம எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடியாக இருந்தாலும் சரி, அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் இல்லை கிரையோபுலன் அப்லேஷன் எல்லாம் அந்த அப்நார்மல் எலக்ட்ரிசிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், இதெல்லாம் அந்த படோடப்புக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், இதெல்லாம் பண்ணாலுமே வந்து எல்லாமே வந்து ஒரு லோக்கல் அனஸ்தீசியாவில் பண்ணுறது தான். ஜென்ரல் அனஸ்தீசியா நினைவோடு தான் இருப்பாங்க. எல்லா பேஷண்ட்டுமே நினைவோடு தான் இருப்பாங்க. இன்னும் லைட்டாக தூக்கம், சில பேருக்கு லைட்டாக தூக்கம் மருந்து வேணால் கொடுப்போம் மொழியாக, ஜென்ரல் அனஸ்தீசியாலாம் கிடையாது. எந்த பெரிய கட்டிங், சுச்சரிங், தையல் அது மாதிரிலேயும் ஒன்றும் இருக்காது. எக்ஸ்பர்ட் பேஸ் மேக்கருக்கு மட்டும் சின்ன ஒரு 1 inch இன்சிஷன் இருக்கும். மற்ற எலக்ட்ரோஃபிசியாலஜி ப்ரொசீஜருக்குலாம் வந்து எந்த ஒரு தொடையில் பண்ணுறதுக்குலாம் எந்த ஒரு இன்சிஷனும் கிடையாது, எந்த ஒரு தையலும் கிடையாது. பண்ணிவிட்டு அவங்க அன்றைக்கி நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஸோ அவங்க நினைவோடே இருக்கலாம், பண்ணுறவங்க நம்மள்ட்ட பேசிட்டு கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே கான்ஷியஸ் ப்ரொசீஜர் தான், கான்ஷியஸ் செடேஷன் ப்ரொசீஜர் தான், லோக்கல் அனஸ்தீசியா ப்ரொசீஜர் தான் சொல்லுவோம். இது இதெல்லாம் டே கேர் ப்ரொசீஜர் தான். அதனால் அவங்க பயப்படும். சில பேர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லை மேஜர் சர்ஜரி இருக்கும்னு நினச்சிப்பாங்க. அது மாதிரிலாம் இது கிடையாது. இதை பண்ணிவிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு லைஃப் லாங்காக அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் மச் பெட்டராக இருக்கும். அடிக்கடி இந்த படப்பெல்லாம் வராமல், அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவாமல், அவங்க ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, டன்.
தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். அண்ட் நிறைய இந்த ஏடிஎல் ஃபிப்ரிலேஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட் பார்த்தது என்னன்னா ஸ்மார்ட் வாட்சில் தான். அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இப்போ நான் நிறைய டீட்டெயில்டாக தெரிஞ்சுட்டேன். கண்டிப்பாக ஹோப் த ஆடியன்சஸ் டூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ.